காட்டுக்குள்ளுக்கு வேற செய்கிற வேண்டாம் வீடாம். இப்போ இல்லை, இதுக்குள்ள ஒரு வீடு இருக்குது பாருங்க, சுற்றி சுற்றி மரங்கள். எங்கட ஊரில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இந்த இடங்கள்ல இருக்குது அந்த வீடு மரங்கள் பாருங்க. இந்த கரையில் எக்ஸோரா மரம், மற்ற சிவகரத்தை பூ மரம், வீட்டை ஒவ்வொரு மூட்டையும் முறுக்க மரம் நிற்கும். பாருங்க பெரிய மலைத்தொடர் நல்ல வடிவாக இருக்குது. திருவோணமலை, புலனார்வை அந்த பக்கம் போனால் இருக்குமே அதே மாதிரி தான். நீங்கள் இதுக்குள்ளுக்கு பாருங்க ஒரு பெரிய மாளிகை விடன்னு சொல்லலாம், நல்ல வடிவாக இருக்குது. என்ன ஒரு கட்டிடம் வீடே உடைஞ்சு கிடக்குது. இதில் ஒரு கோவில் புத்த நனையன்னு போட்டிருக்கணும். மணலோடை செல்லும் சாலை. உங்களுடைய இடத்துல மணல் ஆறுன்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு. இங்கே மணலோடை. இஞ்சால வீடு, இஞ்சால கரையில் வேற உடுப்பு காயப்பட்டிருக்கிறோம். ஒரு ஐயாண்ட கடை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் போல தண்ணி வந்து நிற்குது, பெய்த மழைக்கு தண்ணி வந்து நிற்குது. பதிவான நிலந்தான். இங்கே காடோ, ஓ காட்டு பகுதி. அந்த பேரும் அந்த வீடு பால் அடைஞ்சு போயிருக்குது, பேய் வீடு. பேய் படங்கள் எடுக்க தேர முடியும் என்னன்னா. இஞ்சால பாருங்கோ ஒரு ஆள் விடுமட்டாங்க மாட்டு தொழுவான். இஞ்சால இப்போ வேற வேற அந்த இடங்களும் சரி, அந்த சூழ்நிலை இடங்களும் மாறிக்கொண்டு வருது. இந்த இங்கே மக்கள் கூடுதலாக ரப்பர் தோட்டம், மற்றது அந்த வாழைத்தோட்டம் அதில் நம்பித்தான் கொடுக்குறானாக்கள் இருக்கணும். அதோட கமத்தொழிலாம் கூடுதலானாக்கள் செய்யணும். என்ன கோட்டையோ என்ன இது வீடு? ஸ்ரீ பஞ்சகன்னிகை கோவில். வித்தியாசமான பேர்கள்ல எல்லாம் கோவில் இருக்குது. இதுதான் பெரிய மரம், புளிய மரம். அழிஞ்சு போகிற மரங்கள் எல்லாம் இங்கே பார்க்கலாம் போல. இதில் கொஞ்சம் பேர் நிற்கிறோம். எல்லாம் இந்த ஊர்க்காரர் தான் பாருங்கோ. அது என்ன பேர் அந்த டேமுக்கு? பேச்சு பாறையோ, பெருஞ்சாணி. நல்ல பெயர். என்னதுக்கு அந்த பெயர் வச்சுவ? மாடு சாணம் போட வந்திருக்கும் போல. இங்கே பாருங்க, உண்மையாகவே பெருஞ்சாணி அணை. பெரிய சாணி சின்ன சாணியான்னு சொல்லி இருந்திருக்குமா? பார்ப்போம் இந்த டேம் எப்படி இருக்குமாண்டு. பொதுப்பணித்துறை சாணி அணையாம். எத்தனை மாடு சாணம் போட்டோ தெரியல. பெருஞ்சாணி அணை என்று வச்சிருக்கணும். மற்றது பாருங்க உங்களை ரப்பர் தோட்டம். முதல் காணையில் பாருங்க அதில் ஒரு மலைத்தொடர் இருக்குது. அதை வான்பாயிரை இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் தண்ணியை காணல. வான்பாயிரை தண்ணியை பார்ப்போம்டா. இந்த இடத்துக்கு பேர் பெருஞ்சாணியான. இங்கே வந்து இந்த சுத்த தமிழில் நல்ல நல்ல பேர்கள் வச்சிருக்கணும். நான் முதலும் கூட காட்டியிருப்பேன். நிறைய அணைக்கட்டுகள் அது இல்லாமல் குளங்கள் எல்லாம் எடுத்து இதில் சரியான ஒரு தமிழ் பேர் உச்சரிப்போட வச்சிருப்பேன். இப்போ உள்ளுக்கு போகலாமண்டு. ஆனால் உள்ளுக்கு போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்காம. இந்த தண்ணி கூட இருக்கிறதுல உள்ளுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லையா. இஞ்சத்திய வனத்துறை தான் இதுக்கு பொறுப்பாக இருக்கணும். பார்ப்போம் அங்கே அந்த மாதிரி கேட்க போயினோம். கேட்டு சரியான்னு சொன்னால் போகலாம். பெருஞ்சாணி அணை 6 பரளி ஆறு. அணையின் நீளம் 373 மீட்டர். இடத்துல வேலை செய்கிறாங்க. தங்குறதுக்குரிய கட்டிடங்கள் இருக்குது. இந்த குவார்ட்டர்ஸ். ஆனால் ஆக்கள் இப்போ இருக்கிறது போல் எல்லோரும் இடம்பெயர்ந்து போட்டினோம். எல்லாம் மேலேருக்கு மேலாம் கட்டியிருக்கேன் பாருங்க. என்ன இதுக்கு மேலே போய் பார்க்கல தான் பண்ணிச்சுன்னா பார்ப்போம் என்ன நடக்குதான்ட்டு. இதுதான் அந்த அணைக்கட்டு. மற்றது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளுக்கு போகிறதுக்குரிய வழி இருக்குது. இது என்னன்னு சொன்னால் ஒரு கதை ஒன்று இருக்குது. மேலே போய் பார்க்க போடுற இல்லையா இப்போ தண்ணி கூட நிற்குதாண்டு. பெருஞ்சாணி சிறுபுணர் மின் நிலையம். இதுக்குள்ள ஒரு மின் நிலையமும் இருக்குது பாருங்க. அதாவது மின்சார உற்பத்தி நிலையம். அமைதியான கிராமம். அங்கே வான்கதவாம். அது என்ன தண்ணி அதுக்குள்ளாலையும் பெருகுது.
வச்சு போட்டது போல. வார தண்ணி இப்படியே இஞ்சாலி பக்கம் போகுது பாருங்க, இந்த பக்கம் தான் போகுது. வீட்டில் குளிக்கிறவையோ ஆக்கள் குளிக்கிறவையோ இதை வச்சு மின்சாரம் உற்பத்தி செய்கிறவ பாருங்க. டைனமாக இருக்குமே நான் வீட்டில், அதால தான் போய் பார்க்குறதுக்குரிய வழி. இப்போ விட மாட்டினோம். மணலோடு என்ற கிராமத்துக்குள்ளால போய் கொண்டிருக்கிறோம். இப்போ என்னென்னா மூங்கில் தோட்டம் தான் இஞ்சாலி பக்கம் பாருங்க. ஆக்கள் வச்ச தோட்டமோ இந்த பக்கம் மூங்கில், இஞ்சாலி பக்கம் வந்து ஆக்கள் வீடுகள் இருக்குது. இந்த வீடுகளை பாருங்க பால் அடைஞ்சு போயிருக்குது. ஒரு சனத்தையுமே காணல, எங்கே இருக்கிற மட்டும் தெரியல. ஏன்னா இந்த வீடெல்லாம் முறை மாதிரி இருக்குது. ஒரு ஃபாரஸ்ட்ல வேலை செய்கிறவங்களோட இந்த காட்டுக்குள்ளுக்கு வேலை செய்கிற வேண்ட வீடாம். இப்போ இல்லை போல, ஏன்னா ஆக்களிடம் மாறி போட்டினோம். பங்களா சின்ன சின்ன பேய் வீடு எல்லாம் மூங்கில் மேலே மலர்ந்து பச்சை மூங்கில். உண்மையாக வந்து இந்த இடத்த பார்க்க எப்படின்னா, நான் இந்தோனேசியா பக்கம் எல்லாம் போனேன். அந்த காடுகள் மாதிரி கிடக்குது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதுவும் இப்படி ஒரு காடுகள் ஒன்று சொல்லி பாருங்க, இவ்வளவு நல்ல வடிவாக இருக்குது. நீங்கள் வந்தால் கட்டாயம் இஞ்சாலி பக்கம் வேற வேணும். ஒரு பைக்கில் கார் வந்து நீங்கள் அதாவது வாடகைக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல மெல்ல இடம் சுற்றி திரியலாம். கூடுதலாக பைக்குன்னா தான் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் நுழைஞ்சு போகலாம் இருக்குது. ஏன்னா இந்த மரங்கள் மூங்கில் அவ்வளோத்துக்கு காரணமாக இருக்கும் பாருங்க. பாருங்க நிலத்தில் இருந்து சூரிய ஒளியை தேடி அந்த மரம் அவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்து போயிருக்குண்டு. கீழே ஆகண்ட வீடு, அது ரப்பர் தோட்டம். இப்போ தான் வந்திருக்கிறோம். இது காடு வேணாம். ஆமாம், இந்த மூங்கிலெல்லாம் தானாக வளர்ந்ததோ? மூங்கிலெல்லாம் தானாக வளர்ந்த மூங்கிலாம். ஏன்னா அந்த கதவு மாதிரி அந்த தூண் வச்சிருக்கிற ரெண்டு பக்கமும் இந்த வார வழியில் கிடந்துச்சு. இப்போ காட்டுறோம் போதுங்க. இங்கே என்ன இதை சொல்ல, இங்கே ஃபாரஸ்ட் இடம் பெருஞ்சாணி அணை. இதுக்கு மனை பாருங்க, இதுக்கு போக விட மாட்டாங்க. நாங்கள் இப்போ மேலே எங்கே போகிறோம் நம்ம பார்த்து கவனம் அப்படிங்கிறா. இங்கே பாருங்க எல்லா பக்கத்துலேருந்து மூட்டு வந்து கொண்டே இருக்குது. என்ன வடிவாக இருக்குது. நாங்கள் தூரத்தில் என்று போனேன். நல்ல பெரிய ஏரி பாருங்க, பெருஞ்சாணி அணை. உங்களுக்கு தெரியல, நான் காட்டுறேன். நாங்கள் மலையை சுற்றி போய் கொண்டிருக்கிறோம். இவ்வளோ டிப்பர் வருது. இதுக்குள்ளே மின்சார வசதி செய்து வச்சிருக்கேன் பாருங்க. அப்படித்தானே தமிழ்நாடு வனத்துறை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வன உயிரின சரணாலயம். உள்ளுக்கு போகக்கூடாதாமோ? உள்ளுக்கு போகக்கூடாது தடையா? அதுக்கு மேலே போனால் யானை பூனை கரடி எல்லாம் பார்க்கலாமா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு காட்டு பகுதி சொன்னால் ஒரு குளத்தடிக்கு வந்திருக்கிறோம். இந்த பெரிய ஏரி தான் பாருங்க. பாருங்க இந்த இடம் எவ்வளோ நல்ல வடிவாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த ஏரி எல்லா இடத்துல தண்ணியும் ஒரே இடத்துல வந்து சேருது. இது பாருங்க எருமை சாணம் போட்டிருக்குது. இதா பாருங்கோ, அதான் நினை. நாங்கள் அதை அடிக்க போய் பார்க்கலாம். ஆனால் இப்போ பார்ப்போம் அப்படியும் பார்க்கலாமா? வார
இந்த தம்பி மேரிட்ட கதைச்சி பார்ப்போம் என்ன மாதிரியான்னு சொல்லி இந்த இடத்தை பற்றி எந்த இவர்களுக்கு தான் இந்த இடத்தை பற்றி தெரியும். கன்னியாகுமரியை சேர்ந்த இளைஞர்கள் கதைச்சி பார்ப்போம் என்னண்டு. சரி போங்க நீங்கள். சரி வணக்கம். கன்னியாகுமரி பாய்ஸ். கன்னியாகுமரி சொல்லுங்க உங்களோட ஊரை பற்றியும் இந்த இடத்தை பற்றி. கன்னியாகுமரியில் முக்கியமான பிளேஸ் ஆகுது. நீங்கள் இங்கே வந்து ஆனால் மலையெல்லாம் பார்த்து அடிப்பொலியாக இருக்குமாக்கா. நீங்கள் இங்கே வர முடியாது, உள்ளே விட மாட்டாங்க. லோக்கல் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் உள்ள ஏதாவது ஒரு 10 பேர் 15 பேர் விடுவாங்க. ஆனால் இங்கேருந்து நல்லா இருக்கும். நீங்கள் சரௌண்டிங் அப்படி காட்டுங்க, நீங்கள் சரௌண்டிங் அப்படி சுற்றி பாருங்கள். வாங்க அப்படியே அந்த கடைக்கு போவோம். கதைச்சு கொண்டு போங்க. ப்ளேஸு ஃபோட்டோ ஷூட்டுக்கு, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது நீங்கள் ஷூட் எடுக்கும்போது அங்கே வர்றது. நல்ல மழை பெய்தா என்ன மாதிரி இந்த இடத்துல தண்ணி? மழை பெஞ்சா லுக்கு நல்லா இருக்கும். ஆனால் உள்ளே வர முடியாது. நல்ல விட மாட்டோமோ? விட மாட்டாங்க. ஏன்னா இங்கே அனிமல்ஸ் யானை நாவுன்னு சொல்லுவாங்க, ஒரு மான் வகை எல்லாம் பண்ணி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இருக்குது, அதனால உள்ளே விட மாட்டாங்க. ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு புலி செத்து போச்சு. புலியா? ஆமாம் புலி. அதே புலி அதை ஆக்களையும் தூக்கி கொண்டு போகணுமே. ஏன்னா ஆக்களையும் பிடிச்சு கொண்டு போகுமோ? ஆமாம் ஆமாம், ஒருத்தங்களை பைக்கில் போகும்போது தள்ளிட்டுச்சு. ஓஹோ, ரொம்ப காயம். ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி. நீங்கள் நேராக பார்த்துருக்குறீங்களோ? பார்த்தேன். இந்த பக்கத்தாலையெல்லாம் மழை பெய்தான் நல்ல தண்ணியோடுமே. இப்போ நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கோம் பாரு. இங்கேருந்து ஆற்றுல ஃபுல்லாக இறங்கிடும். இது ஒரு தீவு மாதிரியோ? இந்த பக்கம் குட்டி குட்டி தீவும் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நெட்டா, பேச்சுப்பாறை, சிட்டாறு அணையா, அந்த தண்ணியெல்லாம் இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும். எல்லாம் இதுக்கெல்லாம் வந்து சேரும். ஆமாம், ஜாயிண்ட் ஆகி தான் வரும். எல்லாமே இங்கே வந்து சேரும்னு சொல்ல முடியாது. அது என்ன அதில் சின்ன வெள்ளை இதில் நிலத்தில் இருக்குது? அது மணல் மேடு, தண்ணி கம்மியாக இருக்குது, அதனால கொஞ்சம் மணல் மேடு. மணல் மேடு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாறை தெரியும். அதுதானே பாறை. இந்த பக்கம் இது வந்து டேமு. ஆனால் உள்ள யாரையும் விடலை மக்கா. நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா ஏமாந்து போவீங்க. ஏன்னு தெரியல, ஒரு 2 மாதமாக யாரையுமே உள்ளே விடலை. பெருஞ்சாணி டேமு, மற்றபடி பேச்சுப்பாறை டேமு உள்ள யாருமே அலோவ் பண்ணலை. ஆனால் நீங்கள் பாதி வரைக்கும் வரலாம். ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் நல்ல பிளேஸ் மக்கா, வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கலாமோ? ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுக்கலாம். மற்றது இந்த அணை எத்தனை ஆண்டு கால பழமை இந்த இது டேம்? இந்த ஆண்டு எத்தனை ஆண்டு காலம் சார்? எந்த யார் கட்டினது தெரியாது. உங்களுக்கு எத்தனை வயசு? எங்களுக்கு 22 வயசு ஆகுது. உங்களுக்கு 22 வயசு. நீங்கள் இடங்கள்ல எல்லாம் போய் உள்ளுக்கெல்லாம் போயிருக்கிறீங்களோ? நாங்கள் உள்ளுக்கு போயிருக்கோம்க்கா. எதால இப்போ போட்டால் போனீங்களோ? நடந்து போனேன். இல்லை தண்ணி இல்லாத இருக்கும்போது போனோம். தண்ணி இல்லாமலும் போமோ? தண்ணி இல்லாமல் இருந்தது. வேலையெல்லாம் நடந்தோம்க்கா. அந்த டைமில் வந்து தண்ணி ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. எல்லா தண்ணியுமே வெளியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வெறுமையாக தான் இருந்தது, வறண்டுருச்சு. இப்போ இந்த தண்ணி எடுத்து கூடுதலாக என்ன தேவைகளுக்கு பாவிக்கிறவ? இது விவசாயத்துக்கு போதுமாக்கா பாதி, வேற ஃபாரஸ்ட்டுக்கு அப்படி பாவிப்பினோம். அந்த மாதிரி பாய்ச்சல் 4 பிரிவாக பிரியுதுமாக்கா. இங்கேருந்து 6 நாகர்கோவிலில் குடிவெள்ளமாக போகுது. இங்கேருந்து ஃபில்டருக்கும் தண்ணி எடுப்பாங்கம்மாக்கா. ஃபில்டர் எடுத்து இதில் இருந்தோ? ஆமாம், தண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணுவாங்க. இப்போ உங்களோட கன்னியாகுமரிக்கு வர முக்கால்வாசி தண்ணி போதில் எல்லாம் இங்கே இருந்து வர்றது? இங்கேருந்து வரும். கன்னியாகுமரிக்கு வர்றது பேச்சுப்பாறை, சிட்டாறு, நெட்டா ஒரே ஜாயின் தான். இங்கே இதுலேயே எல்லா தண்ணியும் பார்க்க முடியும். அதாவது அந்த தண்ணியின் சுவை கொஞ்சம் நல்லா இருக்கிறது. என்னவாங்க? தண்ணியின் ருசி, சுவை, டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இங்கே வந்து தண்ணி பஞ்சம் வந்து ரொம்ப ஆகாது. ஏப்ரல் டு மேல வந்து கிணத்துல கூட தண்ணி கொஞ்சமாக தான் தாழுமே தவிர ரொம்ப அடி வாங்காது. இந்த வருஷம் 2024 மட்டும் ரொம்ப அடி வாங்கிருச்சு. மே மாதத்தில் தண்ணி பஞ்சம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்தது இல்லை மக்கா. மக்கா அண்டா என்ன உங்களுக்கே தெரியும் கன்னியாகுமரியில் இந்த வருஷம் எவ்வளோ வெயில் வந்துச்சு அப்படின்னு. மக்கா அண்டா என்ன? நாங்கள் பசங்களை அன்பாக கூப்பிடுறது. உங்களோட கன்னியாகுமரி சொல்லுதா கொஞ்சம் சொல்லுங்க. கன்னியாகுமரிக்கான்னு சொல்லி ஒரு சில சொல் இருக்கும், அதாவது உச்சரிப்பு, அந்த வேர்ட்ஸ், அதை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். அதில் கதைங்க பார்ப்போம். நீங்கள் உங்களை கதைங்க பார்ப்போம் அப்படி இருக்குங்க. நாங்களா வேறோட சும்மா கதைங்க. நம்ம மாறி நாங்கள் இங்கே வந்து பசங்களை அன்பாக கூப்பிட்னாலே இங்கே வாழை என்னெல்லாம் பண்ணிய மயிறு மாதிரி காட்டாதுல இந்த மாதிரிலாம் பேசுவோம். அன்பாக தான் பேசுவோம். ஆனால் மற்றவங்க பார்க்கும்போது அது வந்து கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி தோணும். நாங்கள் வெளியூரில் தான் வேலைக்கு எதாவது போகும்போது இந்த மாதிரி பேசும்போது அங்கே உள்ளவங்களுக்கு அவங்கள மரியாதை குறைவாக பேசுகிற மாதிரி தோணும். ஆனால் அப்படியெல்லாம் நாங்கள் பேச மாட்டோமாக்கா. அன்பாக தான் பேசுவோம். ஆனால் உங்களுக்கு அது தப்பாக தெரியும்.
ஆமாம். நீங்கள் இப்போ மெட்ட இடங்களோட ஒப்படைக்க நீங்கள் ஆங்கிலம் கலக்காமல் கதைக்கிறீங்க, நல்லா இருக்குது. நாங்கள் இப்போ கேரளா பக்கத்தில் இருக்கிறதுனால மலையாளமும் தமிழும் கலந்த பேச்சு மக்கா. இது வந்து 100%ல 60% மக்களுக்கு வந்து இந்த மொழி பிடிக்கும் மக்கா, ஸ்லாங்கு. ஆனால் 40% பேர் வந்து எங்களை திட்டுவாங்க மக்கா. நாங்கள் வெளியே இடத்துல வேலைக்கு போகும்போது விளங்காத அவைக்கு அப்படியோ அவைகளுக்கு விளங்காதோ அவங்களுக்கு விளங்காது இல்லை, விளங்கினாலும் நீங்கள் எதுக்கு இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க திட்டியும் இருக்காங்க. சிலவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் சிலவங்களுக்கு நல்லா பிடிக்கும். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வந்த அண்ணன் சொன்னீங்க. கன்னியாகுமரியை வந்து விசிட் பண்ணி பாருங்க. வாங்க, கன்னியாகுமரி பீச், திருவள்ளூர் சிலை, பேச்சுப்பாறை, திருப்பரப்பு, ஓகே, நெட்டை, சித்தார், பெருஞ்சாணி, சிறுஞ்சாணி இல்லையோ? இல்லை. சரியா, நன்றி. என்ன கோவிலோ கல்யாணம் எங்கே போய்க்கணும்டா? பொட்டானையார் சொல்கிற இடத்துக்கு. இது ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்க இந்த அணை. இந்த இடத்துக்கு பேர் வந்து புத்தணைன்னு சொல்கிற ஒரு கிராமம் பாருங்க. அதில் ஒரு அணைக்கட்டு இருக்குது, போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குமெண்டு. அந்த அணைக்கட்டுக்களால் ஒரு சைக்கிள் ஒன்று வருது பாருங்க, ஒரு அண்ணன் சைக்கிள் ஓடிக்கொண்டு வரார். அண்ணன் எங்கே போட்டு வராருன்னு தெரியல, கதைச்சு பார்ப்போம். அண்ணையோட கதைக்கலாமோ? உங்களோட கதைக்கலாமா கொஞ்ச நேரம்? நான் உங்களோட டிவி இலங்கையிலேருந்து வந்திருக்கேன். உங்களோட ஊரை பற்றி இருக்க அடுப்பம் ஒன்று வந்து நான் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஊருன்னா விவசாயம், ஊர் விவசாயம், ரப்பர். ஆமாம், ரப்பர் செய்ய ரப்பர் தான் இங்கே கூடுதல். பின்ன இந்த தெங்கு அப்படி எல்லாம் உண்டு. தெங்குன்னு சொல்கிறது தென்னையோ? தென்னை கோகனட். ஆமாம், அப்படி வாழை அதுதான் கூடுதல். பின்ன நல்ல மழை உண்டு, வெள்ளத்துக்கெல்லாம் நல்ல செழிப்பு. பெருஞ்சாணி டேமு மேலே இருக்க பெருஞ்சாணி டேமு. இது பேச்சிப்பாறை தண்ணி வந்து இதில் வந்து தான் சேர்ந்து பிரிஞ்சு போவோம் இந்த இடத்துல வந்து. அப்படி நல்ல. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க? நான் பால் வெட்டு, ரப்பர் பால் வெட்டுறது. இப்போ ஒட்டுக்கரை என்னது? ஒட்டுக்கரைன்னு சொல்லக்கூடியது. இதை விற்றாதான் இப்போ ஒட்டுக்கரை 100-110 ரூபா உண்டு. பால் இல்லை, பால் அது விலை கூடுதல். சீட்டு இது ஒட்டுக்கரை. சீட்டாக்குனா இப்போ 170 ரூபாய்கிட்ட உண்டு. இப்போ கொஞ்சம் விலை ஏறிட்டு, கொஞ்சம் நல்ல டல்லாக கிடந்து இப்போ கொஞ்சம் விலை ஏறிட்டு. மழை நேரம் அதனால கொஞ்சம் இதெல்லாம் ரப்பர் மரம் தான். இதெல்லாம் ரப்பர் மரம் தான். சரி. இப்போ நீங்கள் சைக்கிள் அங்கே போய்க்கோ? ஆமாம், நான் இங்கே விளக்கி போயிட்டு எனக்கு தோட்டம் உண்டு. இப்போ ஒவ்வொரு நாளும் சைக்கிளில் எத்தனை கிலோமீட்டருக்கு போயிட்டு வந்தீங்க? 2 கிலோமீட்டருங்க. நான் விளக்கி நான் காலையில் போயிட்டு வெட்டி போட்டு வெட்டி பாலையணத்து. சொந்த நிலமோ? சொந்த நிலம். நம்ம நல்ல வெளிநாட்டில் வேலை பார்த்தேன். இப்போ வந்து ரப்பர் தோட்டம் போட்டு வச்சுக்கிறீங்க. இங்கே பாருங்க, இது வந்து இது வெட்டுற கத்தி, ரப்பர் பால் வெட்டுற கத்தி. இதை வச்சு தான் வெட்டணும். இது எல்லாருக்கும் தெரியாது இந்த தொழில். இது எங்கள் ஊரில் இது முக்கியம். எல்லாரும் படித்தவனுக்கும் அந்த தொழில் தெரியும். ஆமாம், எப்படி வெட்டணும்னு உங்களுக்கு எங்களுக்கு தெரியும். ஒரு ஆள் பார்த்தோன்னா உங்களுக்கும் தெரியும். அப்படி சரி அண்ணா, நன்றி. ஏன்னா அந்த அண்ணா பார்த்தா நீங்கள் அனைத்து ஆளை சைக்கிள் ஓடி போனவர். இப்போ அவரோடைய கதைச்சிட்டு அப்படியே போய்கொண்டிருக்கோம். இங்கே அதை பாருங்க. இப்போ நான் போடுறது ஒரு அணைக்கட்டுக்கு, டேமுக்கு பக்கத்தால் தான். எந்த பெரிய டேம். இப்போ மழை கொஞ்சம் குறைவன்றதில்லை போல், தண்ணியின் பெறத்து குறைவாக இருக்குது. ஆனால் இங்கே பக்கம் நேரில் தண்ணி. இந்த பாதையெல்லாம் வந்தேன் நான். அதில் பாருங்க, நீர்க்காகமோ மீன் கொத்தியோ தெரியல. மீனை பிடிக்கிறதுக்காண்டி பார்த்து கொண்டு நிற்கிது. இப்போ என்னடா பாருங்க, இந்த இடத்தடிக்கு வந்து இந்த கரையில் அப்படியே தென்னை மரம், இதுக்கால தண்ணி ஓடுறதுக்கு வச்சிருக்கேன். அங்கால வந்து காடு இருக்குதாம் பாருங்க. அங்கால இருந்து வர தண்ணி இதால் அப்படியே போகும். இதுக்குள்ளால போகும், மறைஞ்சு பாயுமா, மண்டை தாண்டி பாயும். பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குதாண்டு. புத்தண்டம் புத்தணை. இப்போ பாருங்க, அங்கே என்ன தண்ணி வருது, பெருஞ்சாணி என்ற அணைக்கு பக்கத்தில் தான். சரி, இப்படியே போய் பார்ப்போம். அங்கால கோவில் இருக்குதாம். அங்கேருந்து திறந்து விட தண்ணி எல்லாம் இதில் வந்து தான் அந்த பக்கம் போகும்.